சார் வணக்கம் சார். வணக்கம் சார். புதிய அரசு பதவியேற்று 3 நாட்கள் ஆயிடுச்சு, எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ தான் சட்டமன்றத்தில் தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபித்தார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். வெற்றி பெற்று விட்டார். அதுக்காக நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் இருந்தவர்களால் தான் அது ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்ற நிலைமையில் திடீர்னு அதிமுகலேருந்து ஒரு 22 பேர் அதை கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் எல்லா கட்சிக்காரர்களுடைய வீட்டுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் போனார். இன்க்ளூடிங் அவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கெல்லாம் போனார். போயிட்டு இது அறிஞர் அண்ணா இப்படி தான் தொடங்கினார் அப்படின்பதை ஒரு குறிக்கோள் காட்டி சொன்னார். ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணார்னா, ஆனால் பிரேமலதாவை அவர் இப்படியும் மிஸ் பண்ணிட்டார், அது தெரியல. கடைசியாக நம்ம வேலுமணி, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவர்களுடைய ஆஃபீஸுக்கும் போனார். அதுதான் ட்விஸ்ட்டு, இந்த கேமோட ட்விஸ்ட் எதுனா அதுதான். 22 பேர் இருந்தாங்க. ஸோ எல்லாம் எதிர்பார்த்ததுன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி போய் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்த டைமில் போய் அவர் சிவி சண்முகனுடைய ஆஃபீஸில் போய் ஒரு 22 எம்எல்ஏக்களை பார்க்குறாங்க. ஸோ அதனுடைய பின்னணியில் லீமா ரோஸ் தான் அந்த கட்சியை உடைக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம். எப்படியோ அவர் ஜெயிச்சிட்டார் விஜய் என்பது தான் இருக்குது. இதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் வந்தாச்சு. அப்போ எதிர்கட்சி தலைவர் நம்ம உதயநிதி ஒன்று சொன்னார், நாங்கள் தான் 3 கோடி வாக்காளர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பதிலாக அவர் சொன்னார், முதலமைச்சர் தன்னுடைய கணக்கெல்லாம் எடுத்து பார்த்து நீங்கள் தான் 3 கோடி பேரால் நிராகரிக்கப்பட்டவர்கள், நாங்கள் 35% தனியாக வாங்கியிருக்கோம், நீங்கள் 20% தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் அவர் சொன்னாங்க. இதுக்கிடையில் வரும்போது எப்பவுமே நக்கல் நையாண்டியாக இருக்கும் அந்த கலைஞர் குடும்பத்து பேச்சு தெரியும். அதே உதயநிதி அவர்கள் சொன்னாங்க என்னென்னா, ஏதோ அந்த படத்தை காமிச்சு சோபா செட்டு வரும் அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சொன்னார். இதுக்கு முன்னாடி கூட ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மறந்துட்டார். சிவி சண்முகம் வீட்டுக்கு அந்த ஆஃபீஸுக்கு கொண்டு போன சோபா செட்டை சொன்னார். ஆனால் இதே சோபா செட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருமாவளவன் அவர்களை பார்க்க போகும்போதும் இதே மாதிரி சோபா செட்டு போச்சு. அதை மறந்து விட்டார் அவர் அப்படின்பது தான் நம்ம பார்க்குறோம். அது நேரலையெல்லாம் நிறைய பார்த்தவங்கலாம் தெரியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இது இப்போ பிரேமலதா பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் ஒளிபரப்பது எதுவுமே நீங்கள் தடங்கள் இல்லாமல் ஒளிபரப்பணும், எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவாங்க, அது எல்லா ஆட்சியிலும் நடப்பது தான். அது இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அந்த சோபா செட் விவகாரம் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ டிஸ்டர்ப் ஆச்சு. அது உண்மையாக செஞ்சாங்களா இல்லை அதுவே செஞ்சுதா அப்படின்னு தெரியாது. இல்லை அணில்கள்லாம் ஓடி கரண்ட் கட் ஆச்சுருவாங்களா, அது மாதிரி ஆச்சா அது தெரியாது. அது இனிமேல் தான் வரும் காலங்களே நம்ம பார்க்கலாம். அதை சார், இப்போது தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லியிருந்தார். இப்போ அவங்களுடைய கூட்டணி கட்சிகளே மெஜாரிட்டி வாங்கியிருக்காரு. இப்போ அவங்கள நம்பாமல் தான் இப்போ அதிமுக ஒரு ஆதரவு கொடுத்துருக்கா அப்படின்னு ஒரு தரப்பு ஆதரவு கொடுத்துருக்கான்னு சொல்லலாமா சார்? ஆமாம், இது எல்லாருக்குமே தீய சக்தி அப்படின்றத வெளிப்படையாக சொல்லி தான் இவர் களம் கண்டார். 108 சீட்டுகளை இது பண்ணார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு நெருடல் இருந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்யூனிஸ்ட் தான் முதல்ல வந்தாங்க, நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி வந்தாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் இது நம்ம என்ன முஸ்லீம் இஸ்லாமிய குரூப்புகளும் அப்புறம் விடுதலை சிறுத்தைகளும் வரவே இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க இஸ்லாமிய குரூப்புகள் கூட கொடுத்தாச்சு. ஆனால் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணவர் யாருன்னா விடுதலை சிறுத்தைகள். ஸோ அதனால் விஜய்க்கு ஒரு பெரிய டவுட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டவுட்டு ஏன் வந்தது, ஏன் அவர் காலம் கடத்தினார் அப்படின்றதுக்கு இன்றைக்கி சிவி சண்முகம் ஒரு தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருப்பார். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதாக நம்ம ஊடகங்கள்லாம் வந்தாச்சு. ஒருவேளை திருமாவர்கள் முதலமைச்சராக இவர் தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தாரா அப்படின்ற போதெல்லாம் இப்போ நம்ம நினைக்க தோணுது. ஸோ அன்றைக்கி லாஸ்ட் மினிட்ல வந்தாங்க. இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை. நல்ல வேலை அது எதுவுமே நடக்கலை. அதுக்கு பின்னாடி 22 பேர் அதிமுகவில் வந்தது. லீமா ரோஸ் தான் இது முன்னிலை இருந்து செய்திருப்பார்கள், ஏன்னா ஆதவர்ஜனோட மாமியார் தானே அப்படின்ற மாதிரி பேசும் பொருளாக இன்றைக்கி இருக்குது. எப்படியும் ஜெயிச்சிட்டாரு, அந்த 22 பேரோடு வந்துட்டார். இனி அவர்களுடைய பிரச்சனைகளை இனிமேல் பார்க்கலாம் எப்படின்னு.
சார் இப்போது சட்டமன்றத்தில் எல்லாமே பார்த்துருப்போங்க. முக்கியமாக ஒரு கேள்வி எழுப்பின விஷயங்கள் என்னென்னா, பிரேமலதா அவர்கள் அதான் முகம் மூடிட்டு வந்தது யார் அப்படின்ற மாதிரி இது மாதிரி கேள்விகள்லாம் இப்போ வந்து புதுசாக, அதாவது ஆளும் கட்சியோட எதிரணியில் தான் வந்து அதிக எண்ணிக்கைகள் வந்து இருக்குது. இது மாதிரி கேள்விகள்லாம் கேட்கும் போது எப்படி சார் பார்க்குறேங்க சட்டமன்றத்தில்? சரி, சட்டமன்றத்தில் இப்படிலாம் பேசக்கூடாது. அதாவது பிரேமலதா வந்து ரொம்ப ஓவராக பேசிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல ஒரு கன்னி பேச்சில் குறிக்கிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு சபை மாண்பு இருக்குது. அதெல்லாம் மீறி போய் நீங்கள் இதெல்லாம் டூ மச். ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்க்கலாம் அரசியல் இதனால. ஒரு பண்டிட்டை வந்து ஜோசியரை வந்து நீங்கள் தனிச் செயலாளராக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பர்சனலாக வச்சுங்க, அப்படிலாம் நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் ஒரு விஜய் வந்து பொறுமையாக அதையெல்லாம் உள் வாங்கி கொண்டார் என்பது அவர் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அரசியல்வாதி மாதிரி நடந்து கொண்டார். மெச்சூரிட்டி இல்லாதவங்க இந்த அம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சொன்னாங்க யார் முகத்தை மூடிக்கொண்டு வந்தார்கள். ஏன்னா இதெல்லாம் அவர் ஒரு முதலமைச்சராக வர்ற இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அவர் பனையூர் பங்களாவுக்கு உள்ளுக்குள்ளே போனது யாருன்னு ஒன்றா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்திருக்கலாம். அதனால் இதெல்லாம் வந்து டூ மச். அதாவது சபை மரபுகளுக்கு மீறி போய் இந்த கொலையாளில் வந்து சண்டை போடுவாங்க ரெண்டு பொம்பளைகள். அதை தான் இன்றைக்கி அவங்க நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை நான் புரிகிறேன். சார் முக்கியமாக வந்து பார்த்தோங்கன்னா நேற்று வந்து புதிய சபாநாயகரை வந்து அமர வச்சுருந்தாங்க. நம்ம காலகாலமாக வந்து பார்த்துருப்போம், எப்போவுமே திருக்குறள் தான் வந்து சொல்லுவாங்க. அவர் இந்த பைபிளில் இருக்கிறது படித்தார். அதை எப்படி சார் பார்க்குறாங்க? நடந்து போச்சு. நடந்ததை வந்து இனிமேல் மாற்ற முடியாது. ஏதோ ஒரு மனசுக்குள்ளது சொல்லிட்டாரு, பரவாயில்ல விடுங்க, அதுவும் ஒரு பொதுமறை தானே அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் புரிகிறேன். ஏன்னா இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே ஆழமாக போனோம்னா பிரச்சனைகளை வளர்க்க வேணாம், விடுங்க. யாருமே சபையில் யாருமே அதை அப்ஜெக்ஷன் பண்ணலை, நம்மளும் அப்ஜெக்ஷன் பண்ண வேணாம், விட்டுருங்க. சார் இன்னும் எத்தனை மாதங்கள் தவேக ஆட்சி, அதாவது விஜய் அவர்களுடைய ஆட்சி தாங்கும்? சரி, இது வந்து நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி திமுகவுடைய கம்ப்ளீட் விஷயங்களை பார்த்தா இன்றைக்கி ஒரு ஆதரவாக தான் போனாங்க. ஆனால் எனி டைம் அவங்க வந்து கால வாரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இதை உணர்ந்து தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அந்த தரப்பு எம்எல்ஏக்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 32 எம்எல்ஏ வரதாக தான் விஜய் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் வந்தவங்க வந்து 22 தான் சொல்கிறாங்க. இன்னும் 10 எம்எல்ஏ இல்லைன்னா அவங்க வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலம் ஏதாவது பதவி ஏற்க நேரிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் இருக்குது. இனியோ இதுக்கு இடையில ஏதாவது நம்ம வந்து பார்க்கலாம், பொறுத்து தான் பார்க்க வேண்டும். நன்றிங்க சார். நன்றி.